இவருடைய ஓட்டு இப்ப சீமான் சார் இருக்கிறாரு. சீமான் சாரோட ஓட்டும், அதிமுக ஓட்டும், ஆ திமுக ஓட்டு, விஜயகாந்த் ஓட்டெல்லாம் அவருக்கு போகும். ம். டோட்டலா சொல்லப்போனா 2கே கிட்ஸோட ஓட்டு எல்லாம் அவருக்கு தான். அவருக்கு போயிடும். அவர் ம். நல்லவரா, கெட்டவராலாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபெமிலியர் ஒரு கரிஷ்மா இருக்குது. அந்த கரிஷ்மா அவருக்கு குடுக்கும். அவர் அது ஆனா முதலமைச்சர் ஆவார்னா தற்போதைக்கு அந்த அமைப்பு இல்ல. இல்ல. அத ஓகே. பின்காலத்துல யாரு பார்த்தா நம்ம அத கணிப்போம். ம். தற்போதைக்கு அவர் ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அரசியல்ல அவர் தவிர்க்க முடியாத சக்தியா இந்த 2027 இருப்பாரு. நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் வாங்குவாரு. ஓகே. ஆனா எதிர்க்கட்சிகள் பல தடைகள போட்டாலும் மீண்டு வரத்துக்கு இந்த 4 கட்டம் தாண்டி வரணும். அது ம். மட்டும் அவர் கொஞ்சம் அந்த பேர் உள்ள கிரகமும், அந்த விஜயன் கிடையாது. இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பேர் யார் இருந்தாலும், இப்ப லட்சுமின்னு ஒரு பேர் இருக்குது. அ அது அத் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க சார்? இந்த பேர் வந்து அதுல சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்குன்னு எப்படி நீங்க அல்ல ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ம், ம். இப்ப சூரியன் அப்படின்னா ராஜா. ராஜா. ஓகேங்களா? உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ம், இப்ப முஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா ஷேக். ம், அப்ப அந்த மாரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர். இப்ப செவ்வாய் இருக்காரு. செவ்வாய்னா நீ முருகர் எடுத்துடலாம். ம், ம், முருகர் பேர் கொண்டா இப்ப சில கிரகம் வந்து இணைந்து பேர் தரும். ம். உங்களுக்கு உதாரணம் புரியுது சொல்றேன். ஓகே, இப்ப புதன் அப்படின்னா பெருமாள் பேரு. இப்ப ராமன் அப்படின்னா பெருமாளு. ஓகே. அப்போ உங்களுக்கு புதன் வந்துருவாரு. அப்போ இந்த ம், மாரி தனிப்பட்ட அ கோளுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்ப ம். இந்த 2 செவ்வாயும் புதன் இருக்குதா, இதுக்கு பேர் வெங்கடேஷ்ன்னு அர்த்தம். வெங்கடேஷ். ஓகே. இப்ப இங்க சுக்கிரன் வீட்ல இருக்கனால லட்சுமி வெங்கடேஷ்ன்னு வரும். ம். இப்ப ஏன் சுக்கிரன்னா லட்சுமி. அப்ப லட்சுமிபதி, லட்சுமி வெங்கட்லாம் அந்த பேர் குடுத்துரும். ஓகே, ஓகே. அப்போ ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த கிரகத்துக்கு 6, 8ல யார் இருக்கிறானோ அந்த கிரகத்தால பிரச்சனை குடுக்கும். பிரச்சனை வரும். ஓகேங்களா? இந்த மாரி நம்ம ம், எடுக்கலாம். ஜாதகமே தேவையில்ல. ம். இப்ப அதே மாரி இன்னைக்கு நம்ம போட்ட லக்னமும் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். அப்ப ஓகே. நம்ம பிரசனம் போடும்போது விருச்சிக லக்னம் தான் ஓடுது. இந்த ம், விருச்சிக லக்னத்துக்கு இந்த பேர் கொண்டவர் எப்படி இருப்பாரு? அப்போ ம். விருச்சிக லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் சுக்கிரன். இருக்காரு. அப்ப பதவி இருக்குது. ஆனா கூட கேது சேர்ந்துட்டாரு. கேது அப்படின்றது தடைய தடை. குடுக்கக்கூடிய கிரகம். அப்போ பதவி குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் ஒரு தடைய குடுக்கும். ம், சிம்பிள். இப்ப நான் போட்ட டைம் வச்சு பார்க்கும்போது லக்னம் விருச்சிக லக்னம் வருது. அப்போ 10ல சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக அது பதவிய குடுக்கணும். ம். ஆனா ஏன் குடுக்காதுன்னா, அங்க தடைய குடுக்கக்கூடிய கேது இருக்கிறாரு. ஓகே. ஸோ அப்ப குடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்து யாருக்கு இது உதவி பண்ணுன்ற மாரி இந்த பேர வச்சே நம்ம எடுத்துட்டு போயினே இருக்கலாம். யார் ம். ஜாதகமே தேவையில்ல. தேவையில்ல. குறைஞ்சபட்சம் அடுத்த 6 மாசத்துக்கு உண்டான பலன் இதில எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்களா? அப்ப சார். ஓகே. பிறந்த கால ஜாதகமே இல்லனாலும் இது ஒரு ரூட். ம். சரிங்க.